சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விஜயராகபுரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஏஎம்வி பிரபாகர ராஜா பங்கேற்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஏஎம்வி பிரபாகர் ராஜா தான் செய்த திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சார களத்தில் ஈடுபட்ட வேட்பாளர் ஏஎம்வி பிரபாகர் ராஜாவிற்கு அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மேளதாளங்களுடன் பெரிய டெடி பொம்மை, பொய்க்கால் குதிரை, மஞ்சள் நிற பெயிண்ட் அடித்த உதயசூரியன் சின்னத்தை உடலில் வரைந்தும் திமுகவினர் வாக்கு சேகரித்தனர். இந்த முறை என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நான் வாக்குறுதியே ஒன்றுமே சொல்லவே இல்லை. இந்த செஞ்சுருக்கோம், அது செஞ்சுருக்கோம், இது செஞ்சுருக்கோம், அது செஞ்சுருக்கோம், வாய் வலிக்கே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது நேற்று ஜெயநகர் போனேன். ஜெயநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 தெருவில் ஒரு 20 தெரு முடிச்சிட்டேன். ஒரு 6 தெரு தான் இருக்குது. 20 தெருலையும் ரோடு போட்டுருக்கோம், மழைநீர் அடிக்கும். அப்போ கையை காமிக்கும், அம்மா அந்த உங்களுக்கு நாங்கள் தான் மழைநீர் அடிக்கல் போடுவோம், நாங்கள் மாதிரி ரோடு போட்டு கொடுத்தோம், எல்லாரும் கேட்டீங்க பண்ணாமல் இருந்தாங்க, நாங்கள் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி அப்படி வாக்குகளை கேட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் 138 அம்பேத்கர் காலனி ஒரு குடிசை பகுதி, அந்த பகுதியில் சென்று வீடு வீடாக வாக்கு சேகரித்தோம். இப்போ நம்ம சட்டமன்ற அலுவலகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு சிஸ்டங்களை போட்டு சரி பண்ணி வச்சுருக்கோம். இன்னுமே ஒரு புது சாஃப்ட்வேர் போட்டு நம்ம ஃபிசிக்கலாக நோட்டில் நோட் பண்ணி பண்ணுறோம். சாஃப்ட்வேரில் ரெட் க்ரீன் எல்லோன்னு கொஞ்சம் பிரித்து ஆல்ரெடி ஃபிசிக்கலாக நோட்டில் பிரிக்கிறோம், ரெட் க்ரீன் எல்லோன்னு. அது சாஃப்ட்வேர் போட்டு பண்ணலான்னு இருக்கோம். மக்களிடம் செல் என்று ஒரு நிகழ்வை தொடங்க இருக்கிறோம். ஏற்கனவே உங்களை தேடி உங்கள் எம்எல்ஏ என்று நான் ஒரு தலைப்பில் வீடு வீடாக வந்து மக்கள் குறைகளை கேட்டிருக்கிறேன். பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கிறேன். சட்டமன்ற அலுவலகத்துக்கு ஆப் கொடுத்துருக்கோம், டோல் ஃப்ரீ கொடுத்துருக்குறோம். அடுத்த வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வெப்சைட்டில் டெய்லியும் உங்கள் எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்றத பண்ணிவிட்டு, அதே மாதிரி இப்போ ஒரு தெருவில் வரோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 2 லட்சம் வாக்காளர்லேயும் ஒரு எம்எல்ஏவால் 5 வருஷத்தில் பார்த்துட முடியாது. நான் வரும்போது நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம். ஒரு தெருவில் என்ன பண்ணுறோம், இந்த முனையிலேருந்து போனோன்னா ஒரு வீடு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அந்த வீடு ஐடென்டிஃபை பண்ணி அந்த டோர் நம்பர் 20னா அந்த வீட்டில் ஒரு நோட்டு போட்டுறோம். எம்எல்ஏ ஒரு நல்லதுக்கு வந்தாலும் சரி, ஒரு கெட்டதுக்கு வந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் ஒரு குறை கேட்க வந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் ஒரு காவ பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த நோட்டில் கையெழுத்து போட்டு போயிடுவேன். நாளைக்கு இந்த அக்கா கேட்குறாங்க, தம்பி 2 வருஷமாக உன்னை பார்க்கவே இல்லையா அக்கா, நீ வேலைக்கு போயிருக்கும்போது நான் என்ன பக்கம் பண்ண முடியும், அந்த வீட்டில் போய் நோட்டை பாரு, என்றைக்கெல்லாம் உன் எம்எல்ஏ உன் தெருக்கு வந்திருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த 5 ஆண்டுகள் இருக்கும்போதும் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்திருக்கிறேன்.